எந்த ஒரு கட்சியுமே எடுத்த உடனே சிஎம் ஆகுறது கிடையாது. இப்ப வரவங்க எல்லாம் வந்து நான் தான் அடுத்த சிஎம், அது எப்படி 2-3 வருஷத்துல வந்து சிஎம் ஆயிட முடியுமா? ஒரு 10 வருஷம் இருங்க. அண்ணா சொன்ன மாதிரி தான் சிஎம் ஆகக்கூடாதா என்ன? அவங்களுக்கு பழக்கமே படாத ஒரு இடத்துல வந்து வந்தார்ல அரசியல் கட்சி அவர் வந்து எடுத்த உடனே ஆகலையே. அவர் திமுகவுல இருந்து அதன் பிறகு கட்சியில இருந்து விலகி வந்து தானே சிஎம் ஆனாரு. உங்களை ஏமாத்த முடியல. அதே போல ஆகட்டும், எல்லாருக்குமே வாய்ப்பு வேணும்னா எல்லாரும் அவங்களுடைய ஆசைப்பட்ட இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறது ஓகே தான். அவங்க நீங்க புதிய கட்சிகளை வந்து வரக்கூடாதுன்னு சொல்லல சார். வாய்ப்பு, ரெண்டு கட்சிகள் இருக்கு. அதாவது வாய்ப்பு கொடுங்கன்னா ஒரு அரசியல் தளத்திற்கு வரதே ஒரு வாய்ப்பு தான். அதுக்கு மேல ஒரு வாய்ப்பு மக்களுடைய மனசுல இருந்து வரணும். என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்க இளைஞர்கள் வந்து தண்ணி இருக்கு அப்படின்னு நினைச்சு ஓடுறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தாதான் தெரியும் அது ஒரு காணல் நீர் அப்படின்னு. அது தண்ணி கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து இளைஞர்கள் பக்குவப்படாம பின்னாடி போற ஒரு கட்சியா நான் டிவிகேவை தான் பாக்குறேன். ஓப்பனாவே நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா நிறைய அசம்பாவிதங்கள் அங்க நடக்குது. நிறைய இன்னைக்கு கூட முந்தானத்து கூட செங்கிப்பட்டியில நடந்த மாநாட்டுல ஒருவர் விபத்துக்கு உள்ளாகி முந்தானே தான் இறந்து போயிருக்காங்கிற செய்தி நம்ம கேட்கிறோம். அப்படி பக்குவப்படுத்தப்படாத ஒரு இளைஞர்களை வைத்துக் கொண்டு ஒருவர் அரசியலுக்கு வர்றது ஓகே. ஆனா ஒரு சிஎம் ஆகி அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்கு. பக்குவப்படட்டும், 10 வருஷமோ 5 வருஷமோ அரசியல் இருக்கட்டும். மத்தியில இருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஒவ்வொன்றையும் எதிர்த்து அவங்க குரல் கொடுத்து பேசட்டும். அதுக்கப்புறம் உங்களை நாங்க நம்புறோம். எந்த நோக்கத்துல எதை பார்த்து நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னா, மதவாத சக்திகளை எடுத்துக்கொண்டு இனத்தை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணக்கூடியவர்களை விட்டுட்டு எனக்கானது செய்யக்கூடிய சமத்துவம், சமூக நீதி, சுயமரியாதை, மாநில சுயாட்சி பற்றி பேசக்கூடிய அரசியல் கட்சி எந்த அரசியல் கட்சியா இருக்கோ அந்த அரசியல் கட்சிக்கு தான் என்னுடைய ஓட்டை நான். பெரியார் பெயர் கொண்ட கல்லூரியில படிக்கிறேன்னு உங்க பேச்சிலேயே ப்ரூவ் பண்ணிட்டீங்க. என்னெல்லாம் விஷயங்கள் எதிர்பார்த்தீங்க? ஆளக்கூடிய கட்சியா இருந்தாலும் சரி, வரக்கூடிய வேட்பாளர்கள் கிட்ட என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்த்தீங்க? அதாவது மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி புதிய கட்சிகளை போய் பார்க்கறதை விட இருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கிட்டே நமக்கு தேவையான எல்லா வலிமைகளும் இருக்கு. நமக்கான அனைத்துமே செய்யக்கூடியவர்களா இருக்காங்க. பொதுவா பொதுமக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கருத்து என்னவா இருக்கு? சட்ட ஒழுங்கு சரியில்லை, நிறைய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. மேலே நான் அதாவது நார்த் இந்தியனை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுல எவ்வளவோ சட்ட ஒழுங்கு சிறப்பா தான் இருக்கு. பெண்களுக்கான பாதுகாப்பு எவ்வளவோ சிறப்பா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த குற்றச்சாட்டு மக்களிடையே வருது அப்படின்னா அதை அந்த அரசு எடுத்துக்கொண்டு அதற்கு அடுத்தபடியாக என்ன செய்யணுங்கிறத பார்த்து செயல்படணும்னு நான் நினைக்கிறேன். மிகவும் ஒரு தெளிவான சிந்தனையோட மாணவி இருக்காங்க. முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகளை கொடுத்துடலாம்.